ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விசை கூட எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இன்றைக்கு என் ஆண்டவர் நம்மோடு சில காரியங்களை பேசப் போகிறார். நிச்சயமாகவே என் ஆண்டவர் எதற்காக இந்த இடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தாரோ அவருடைய நோக்கத்தை இன்றைக்கு என் ஆண்டவர் இந்த சபையில் நிறைவேற்றித்தான் கடந்து செல்ல விரும்புகிறார். அழைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. மனிதர்கள் அழைக்கிறார்கள், தலைவர்கள் அழைக்கிறார்கள், இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாய் அழைக்கிறார்கள். உங்களையும் என்னையும் சில நேரங்களில் மனிதர்கள் வீடு பிரதிஷ்டை, ஒரு புது வீட்டை கட்டிவிட்டீர்களானால் அந்த வீட்டிற்காக, அந்த புது வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்காக ஒரு கார்டு கொடுத்து அதை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். சில மனிதர்கள் திருமணத்திற்காக அழைப்பை கொடுத்து நம்மை அழைக்கிறார்கள். பெரிய பிள்ளை ஆகிவிட்டால் என்றால் அதற்கு ஒரு அழைப்பு. குழந்தை பிறந்து முதலாவது வருடம் அந்த பிறந்த நாளுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இப்படி இந்த அழைப்புகளை ஏற்று நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அந்தந்த அழைப்புகளுக்கு நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இப்படித்தான் ஒரு குடும்பம் கல்யாண அழைப்பை ஏற்று கல்யாண வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கல்யாண வீட்டிற்கு போகும் பொழுது கூட போன அவருடைய மூத்த மகன் சிறுவன் அவன் கேட்கிறான், அப்பா நம்ம எங்க போகிறோம்? கல்யாண வீட்டுக்கு போகிறோம்பா அப்படின்னு சொன்னார். ஏன் நாம் போகிறோம்? அதற்கு அவர் சொன்னார், நமக்கு இன்விடேஷன் கொடுத்து அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், அதனால் நாம் போகிறோம் என்று சொன்னார். உடனே இந்த தம்பிக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. மனிதர்களாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் கல்யாண வீட்டிற்கு, நாம் போகிறோம். ஆனா இந்த ஆடு மாடுகளுக்கு ஏன் அவங்க அழைப்பு கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த ஆடு மாடுகளுக்கு மிருகங்களுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கவில்லை என்று கேட்கிறார். இப்ப பையனுடைய கேள்வி அப்பாவுக்கு பயங்கரமாகிவிட்டது. அவன் கேட்ட கேள்வி, மனிதர்களாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், ஆனால் ஏன் இந்த ஆடு மாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த தகப்பனை பார்த்து மகன் கேட்ட கேள்வி நிமித்தமாய் தகப்பனுக்கு வார்த்தையே வரவில்லை. இப்பொழுது இந்த மகனுக்கு நான் என்ன பதிலை சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் பெப்பன்னு. இப்போ தகப்பன்மாரெல்லாம் பெப்பன்னு தான் நிற்கிறாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை நம்ம நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இப்ப இவன் கேட்ட கேள்வி, ஆட்டு மாட்டு மிருகங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டவுடனே இவர் பெப்பன்னு நினைக்கிறார். ஏன்னா அன்னைக்கு தகப்பனாரு கறிக்கொட்டையை வச்சு பண்ணிதாச்சு. இன்னைக்கு பிள்ளைங்க அவன் கேட்கக்கூடிய கேள்வி வித்தியாசமா தான் இருக்கும். அதுக்கு நம்ம தெளிவா இருக்கும். இப்ப தகப்பனாருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவரு தகச்சி நிகழ்ச்சி வைக்கிறார். பையனே அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லும். எப்படின்னா, அப்பா தகப்பன் பார்த்தோம்னா மகனுக்கு புரிஞ்சு போச்சு, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப தகப்பனுக்கு இவரு பதில் கொடுக்கிறார். ஏன் தெரியுமாப்பா? ஆடு மாடுக்கு அழைப்பு கொடுக்கிற, மிருகங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற. ஏன்பா? அது வேற ஒண்ணு இல்லப்பா, கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். ஆடு மாடுக்கு கொடுத்தா மேய்ச்சிக்கிட்டு, எப்படி ஆடு மாடுக்கு காடு கொடுத்தா அழைப்பு கொடுத்தா என்ன செய்யுமா? மேய்ச்சிக்கிட்டு போயிடும். அப்படின்னா புது பொண்ணையும் புது மாப்பிளையும் மேய்ச்சிக்கிட்டு போயிடும். அவன் சொல்றான், பாத்தீங்களா அவன் கேட்ட கேள்விக்கு பதில பாத்தீங்களா எப்படி சொல்றாரு? கல்யாணம் என்பது எப்படியா? ஆயிரங்காலத்து பயிர், அதனாலதான் கொடுக்கல அதுக்கு சொல்லிக்கிட்டு அவர் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி மனிதர்கள் நமக்கு இப்படிப்பட்ட அழைப்புகள் கொடுக்கிறார்கள். ஆனா என் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
வாசியங்களை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியங்களை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார். தெசலோனிக்கே சபைக்கு அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அருமையான விசுவாசிகளை, இந்த அருமையான சிபிஎம் சபைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் என் ஆண்டவருக்கு ஒரு எக்கால துணியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். எங்க இதுதான் உற்சாகமான அல்லேலூயாவா? எங்க உங்களை இங்க கொண்டு வந்ததே யாரு? அழைத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்கிறார்னா, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஏதோ சில காரியங்களுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா என் ஆண்டவர் இந்த சிபிஎம் சபைக்கு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவரையா? கரங்களை கட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் அப்படியே சொல்றார், உன் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது நீங்கள் நினைத்த எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், என் ஆண்டவர் உங்களை இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்தது அது உண்மையான ஒரு காரியம். காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்றைக்கும் என் ஆண்டவராகிய தேவன் இந்த சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள், கல்யாணம் நடக்க வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் நினைத்து வந்த காரியத்தை என் ஆண்டவர் ஏற்ற நாட்களிலே இந்த மாதத்திலே செய்வதற்கு, கைகூடி வருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சிந்தையோடு பல காரியங்களை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார். என் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அழைப்பை ஏற்க விசுவாசத்தோடு சபையில் வந்து ஆராதனை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் என் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். அப்படியே செய்ய போகிறார். அப்படி என் ஆண்டவர் ஒருவனை அழைக்கும் பொழுது அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இந்த வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என் ஆண்டவர் ஒருவனை பெயர் சொல்லி அழைப்பாரேயானால் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி சில வசனங்களை வாசித்துவிட்டு அதன் பின்னதாக முக்கியமான சம்பவங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். வாசிகளை பார்ப்போம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்றார். அழைத்தவர் என்ன செய்தார் என்று வாசிகளை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் வாசிகளை பார்ப்போம். சீக்கிரமாய். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். கரங்களை தட்டி நாங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை என் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடைய. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தையும் பாருங்கள். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவர். அதனால் நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்கள். 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தண்ணீரில் நடக்கும் பொழுதும் சில பிரச்சனையான வேளைகளிலே மனிதர்களாகிய உங்கள் பெற்றோர், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் கூட வரமாட்டாங்க. என் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பாரையானால் பிரச்சனையான வேளையில் நீங்கள் தண்ணீரின் மேல் நடக்கும் பொழுது அவர் கூட நடந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனை என் ஆண்டவர் அழைப்பாரையானால், பெயர் சொல்லி அழைப்பாரையானால், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள்
புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறதை பார்ப்போம். நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். இன்றைக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார் என்றார். உங்களை அழைத்தவர் நானே அதை சொன்னேன். நானே உன்னை வரப்பண்ணினேன். இந்த சிபிஎம் சபைக்கு உன் காரியம் வாய்க்கப் போகிறது. கரங்களை தட்டி நாளுக்கு நன்றி சொல்லுங்கள். தொழில் விஷயத்தில், பிள்ளைகளின் படிப்பு விஷயத்தில் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வழிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு உற்சாகமான ஒரு உற்சாகம் வருகிறது? கரங்களை தட்டி நான் ஆவியோடு உங்களோடு பேசுகிறேன். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்கள் வழிகள் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2014ஆம் ஆண்டிலே நீங்கள் செய்யக்கூடிய வழிகள் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். நானே அதை சொன்னேன். நானே உன்னை வரப்பண்ணினேன். உண்மை வாய்க்கும் ஐயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். 49ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை வாசியுங்கள். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தில் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ என் தாசனையா? இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். மகிமைப்படுவேன். நன்மையான சிபிஎம் சபை விசுவாசிகள், உங்களிலே ஆண்டவர் இந்த 2014ஆம் ஆண்டில் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்க உற்சாகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு? இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். தண்ணீரில் நடந்தார். சிலருக்கு ஆண்டவர் சொல்றதுல எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்காது. எவனாவது ஒருத்தன் போன் பண்ணும். இப்படித்தான் ஒருத்தன் போன் பண்ணான் ஒரு வீட்டுக்கு. இன்றைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்கவா? என் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வீட்டுக்காரங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னைக்கு சபையில வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு முகத்துல சந்தோஷத்தையே பார்க்கணும். ஆனா ஒரு போன் அடிச்சாங்கன்னா போதும், உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாரேன் சொல்லிடலாம். சந்தோஷம் தாங்க முடியாம சில பேருக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. நான் இது பேட்டி சொல்றேன். சந்தோஷமா இருந்து உடனே என்ன செய்யலாம் தெரியுமா? காலையில இட்லி என்ன, சட்னி என்ன, புட்டி என்ன, அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்? அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. எப்படி? உங்க வீட்டுக்கு என்னத்துக்கு வரோம்? பொண்ணு பார்க்க வரோம். சந்தோஷம் தாங்க முடியாம எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இட்லிக்கு கூட கேசரி இப்படி எல்லாம் சந்தோஷத்துல பண்ணி வச்சிருக்காங்க. வந்தாங்க, பொண்ணு பார்க்க வந்தாங்க. காலையில நல்லா டிஃபன் சாப்பிட்டாங்க. மத்தியானம் மட்டனோட வச்சு நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? போயிட்டு வரோம். பதில் நாங்க போடும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்காரருக்கு பல தடவை இப்படி வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பேப்பர்ல போட்ட சம்பவத்தை எனக்கு அவர் என்ன கேட்டார் தெரியுமா? உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? பொண்ணு பிடிச்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை, வீட்டுவாங்க. பொண்ணு பிடிக்கலன்னா தின்னதுக்கு எல்லாம் பைசையை வச்சுக்கிட்டு போவாங்க. என்ன சொன்னாரா? ஏன்னா பல தடவை ஏமாந்துட்டாங்க. நல்ல சோறு சாப்பாடெல்லாம் கொடுத்து அழைப்பை கொடுத்தவங்களுக்கு, பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு நல்லா. ஏன்னா சில பேர் இதுக்குன்னே நடக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? வாரம்னு சொல்லுவாங்க, வீட்டில் நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க, பதில் சொல்லுறோம். ஆனா இந்த அழைப்பை ஏற்று மக்கள் எல்லாம் என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? வந்து நல்லா சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் எப்படி சொன்னாங்க? அவர் கேட்ட கேள்வி, ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்க, பிடிக்கலன்னா பைசா வச்சுட்டு போங்கப்பான்னு. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களா? பைசா இல்லாத நேரத்தில் வீடு வீடாக்கி ஏறி இறங்குறாங்க, மாவாட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க? உங்க வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் வரும். சபையில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இல்ல, பொண்ணு பார்க்க வராங்கன்னா குதிச்சு குதிச்சு சாப்பியா அம்மா. அல்லேலூயா. நான் சொல்றேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே சந்தோஷம் தான். என் காரணத்தை நான் சொல்லுங்க. நிச்சயமாக நான் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், அப்படியே செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாப்போம். ஏசாயா 54:6-7. கைவிடப்பட்டு மனம் நொந்தவான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் எவனும் செய்து தள்ளப்பட்ட மனிதனை போலவும் இருக்கிற கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்தது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது தாங்க கைவிட்டார், ஆனால் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நீங்க இந்த சபையில வந்துகிட்டு என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. ஏங்க, என் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், இமைப்பொழுது தாங்க கைவிட்டிருக்கிறார். நொடிப்பொழுது உருக்கமான இரக்கங்களினால் என் ஆண்டவர் இன்றைக்கு சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம், உங்கள் விசுவாசத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். ஏசாயா 45:2-3-4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. என் ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற அந்த சத்துருவின் வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். யாருக்கு சொல்றேன் தெரியுமா? புறஜாதியானாகிய பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய அந்த ராஜாவை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார்கள், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ என் நாமத்தில் அறியாதிருந்தும் அவருக்கு தான் கொடுக்கிறாரு. வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாளை முடிக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார் என்றால் அதன் சம்பவம் வேறு, அதை நான் சொல்வதற்கு வரவில்லை. ஆனால் புறஜாதியானுக்கே என் ஆண்டவர் செய்வாரா? இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் என் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரையா, உண்மையுள்ளவரையா, அவர் அப்படியே செய்ய போகிறாரையா. புதையலை இந்த ஆண்டு உங்களுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், பல வசனங்களை நாம் வாசித்தோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருவனை அழைப்பாரே ஆனால் இந்தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை குறித்து தான் சொல்வதற்கு நாம் வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் என் ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார் ஐயா. அழைத்த யாக்கோபுக்கு, அழைத்த மக்களுக்கு எல்லாருக்கும் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், உண்மை. ஆனால் இன்றைக்கு அழைப்பை ஏற்று வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை என்பதை குறித்து திட்டவட்டமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:24 ஒரு முறை கூட வாசிக்கிறேன் பார்ப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்றால் ஏன் எப்படி செய்வார், எதை அப்படி செய்வார் என்றால்
ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மளால பாதுகாக்க முடியுமா? எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மளால் பரிசுத்தமாக்க முடியுமா? முடியுமா? முடியாது. காக்க முடியுமா? முடியாது. ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களால காக்க முடியுமா? முடியுமா? முடியும். ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களால பரிசுத்தமாக்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும். ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றம் இல்லாதபடிக்கு காக்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும். நான் சொல்றேன் முடியாது. ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களால பரிசுத்தமாக்க முடியாது. உங்களால காக்க முடியாது. உங்களால குற்றம் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஏங்க ஆவியை நீங்க காத்துக் கொள்ளலாம் சொல்றீங்களே, ராத்திரி தூங்க முடியாம காலையில எழும்ப முடியல, சுவாசம் புற்றுன்னு போயிருக்கு. நீங்க சொன்னீங்க காத்தலான்னு, காக்க முடியுமா? இப்ப நான் கேட்கிறேன், காக்க முடியுமா? எங்க முடியுமா? முடியாது. கேட்ட முடியும்னு சொன்னீங்க, ஆவி பொட்டுன்னு போயிடும். ஆத்மாவை காக்க முடியுமா? எங்க ஆத்மா என்னன்னு கூட இதுவரைக்கும் தெரியாம தான் இருக்கும். ஆத்மாவை பார்த்துருக்கீங்களா? பிறகு எப்படி சொன்னீங்க ஆத்மாவை காக்க முடியும்னு? சரீரத்தை காக்க முடியுமா? முடியாது. போற வழியில லாரி இடிச்சுன்னா சரீரத்தையும் பாதுகாக்க. அப்ப யாருங்க பாதுகாக்கணும்? யாருங்க பாதுகாக்கணும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவராய், குற்றமற்றவராய் பரிசுத்தமாக்குவார், காப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை என் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பொழுதுதான் அவர் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கொடுக்காத பட்சத்தில் அவர்